அதனைத் தொடர்ந்து இந்த நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்காகவும் முருகப்பெருமானுடைய திருவருள் வேணும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் சண்முகமும் எந்தன் முன்னே தோன்றிடுமே. அப்படி ஒரு நாள், ஒரு சுபமுகூர்த்த நாள் குறிக்கிறாங்கன்னா அன்றனுடைய யோகம், கரணம், திதி, வார, நட்சத்திரம் இவைகள்லாம் நல்லதாக இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் ஒரு சுப தினத்தை குறிக்கிறாங்க. அப்படி நாள் என் செய்யும், நாளில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், வினைதான் என் செய்யும், நாம் செய்யக்கூடிய வினைகள் ஒரு நல்லது செய்ய போனாக்கா பல தடங்கள் வரும். அதனால தான் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு பெரியவங்க சும்மா சொல்லலை. ஒரு நல்லது செய்யும் பொழுது அவ்வளவு கஷ்டங்களை நாம் அனுபவிப்போம். அப்போ நாம் செய்த வினைதான் என் செய்யும். அந்த வினைகள்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். வினை என் செய்யும். என்னை நாடி வந்த கோல் சொன்னாக்கா நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய துஷ்ட கிரகங்கள் நம்முடைய பார்வைப்படும் பொழுது நம்ம வாழ்க்கை கஷ்டப்படும். அந்த கிரகங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்யணும். கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். கொடுங்கூற்று அதாவது பிறர்கள் நம் மீது செலுத்தக்கூடிய கெட்ட சிந்தனை, அவைகளுக்கு நாம் இரையாகிடக்கூடாது. கொடுங்கூற்றென் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் சண்முகமும் எந்தன் முன்னே மன்றினேன். அப்படி நவக்கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு துதியாக இந்த துதிகளை பாடும் பொழுது எந்த வினையும் நமக்கு பின்தொடராது. எந்த ஒரு வினையும், எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு நேராமல் முருகப்பெருமான் இந்த வைகாசி மாதத்தில், வைகாசி நட்சத்திரத்தில் உதித்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் இந்த பாடலை காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் நின்று விபூதி இட்டுக்கிட்டு இந்த பாட்டை பாடினாலே நவக்கிரக தோஷங்கள் முழுமையாக விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினாலே இந்த பாடல்களை எல்லாம் நாம் அனுதினமும் காலையில் எழுந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு வேலையை துவங்கினாங்கன்னா அந்த வேலை நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆகையினால முருகப்பெருமான் அனுகிரகத்தினால இதை செய்து பாருங்கள். இந்த நவகிரக தோஷங்கள் படிப்படியாக விலகி நல்ல ஒரு நிலைமை முருகப்பெருமான் நம்மளுக்கு தந்தருள்வார். நன்றி.